ஒருவன் தன்னுடைய உள்ளத்தில் அணுவின் முனையளவு இணைவைப்பு நம்பிக்கையில் மரணித்தாலும் அவனுடைய மறுமை வாழ்வு நிரந்தர நரகத்திற்கு உள்ளாகிவிடும். ஆனால் ஒரு அணுவின் முனையளவிற்கு கூட நன்மை செய்யாமல் தவ்ஹீத் கொள்கையில் மட்டும் உறுதியாக இருந்தான் என்றால் அவனுடைய மறுமை வாழ்வில் நிச்சயம் சுவனம் கிடைக்கும். இதனால் நாம் எந்த பாவத்தையும் செய்யலாம் என எண்ணிவிடக்கூடாது. இறைவன் தண்டிப்பதில் கடுமையானவன் என்பதை நாம் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான், எனக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பிக்காத ஒருவன் பூமி நிறைய பாவத்துடன் என்னை சந்தித்தாலும் நான் அது போன்று பூமி நிறைய மன்னிப்புடன் அவனை சந்திப்பேன் என்று இன்னும் நபியவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் மறுமை நாளில் அனைத்து படைப்பினங்களுக்கு முன்பாக எனது சமுதாயத்திலிருந்து ஒரு மனிதனை தனியாக நிறுத்துவான். அவனுக்கு எதிராக 99 பாவ ஏடுகள் விரிக்கப்படும். அதிலிருந்து ஒவ்வொரு ஏடும் பார்வை செல்கின்ற தொலைவின் அளவிற்கு இருக்கும். பிறகு அல்லாஹ் அவனிடம், இதிலிருந்து நீ எதையாவது மறுக்கின்றாயா? அல்லது பாதுகாவலர்களாகிய என்னுடைய எழுத்தாளர்கள் உனக்கு அநீதி இழைத்து விட்டார்களா என்று கேட்பான். என்னுடைய இரட்சகனே, இல்லை. நீ வேதனையிலிருந்து தப்பிக்க உனக்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்பான். அதற்கு அவன், என் இரட்சகனே, ஏதுமில்லை என்று கூறுவான். அப்போது அல்லாஹ், அவ்வாறில்லை, உனக்கு நம்மிடம் ஒரு நன்மை இருக்கிறது. இன்றைய தினம் உனக்கு எந்த அநீதியும் இழைக்கப்படாது என்று கூறியவுடன் ஒரு சிற்றேடு வெளிப்படும். அதில் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வா அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வா ரசூலுஹு, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமில்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். மேலும் நிச்சயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் உடைய அடியார் என்றும் அவனுடைய தூதர் என்றும் சாட்சி கூறுகிறேன் என்ற ஏகத்துவ கலிமா இருக்கும். நீ உன்னுடைய நன்மை தீமைகளின் எடையை பார் என்று அல்லாஹ் கூறுவான். என்னுடைய இரட்சகனே, இந்த பாவ ஏடுகளுடன் இந்த சிறிய ஏடு என்ன என்று அவன் கேட்பான். அதற்கு அல்லாஹ், நிச்சயமாக நீ அநீதி இழைக்கப்பட மாட்டாய் என்று கூறுவான். அந்த பாவ ஏடுகள் ஒரு தட்டிலும் அந்த சிற்றேடு ஒரு தட்டிலும் வைக்கப்படும். அந்த பாவ ஏடுகள் பறந்தோடி விடும். அந்த சிற்றேடு கனத்து விடும். அல்லாஹ்வின் பெயரை விட எதுவும் கனத்து விடாது. மேற்கண்ட ஹதீஸ்களை நன்றாக மனதில் வைத்துக்கொண்டு பின்வரும் ஹதீஸை கேளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நரகத்தில் மிக குறைந்த வேதனை அனுபவிக்கக்கூடியவனிடம் அல்லாஹ், இந்த பூமி அளவிற்கு தங்கம் உனக்கு இருந்தால் அதனை இதற்கு பகரமாக நீ தருவாயா என கேட்பான். அதற்கவன் ஆம் என பதிலளிப்பான். உடனே இறைவன், இதைவிட மிகவும் லேசானதான எனக்கு நீ இணை கற்பிக்காதே என்றுதானே நீ ஆதமுடைய முதுகில் இருக்கும் போது நான் கேட்டேன். ஆனால் நீயோ அதனை மறுத்து இணை கற்பித்து விட்டாயே, நான் எப்படி மன்னிக்க முடியும் என்று கூறுவான். மறுமையில் நம்மை நிரந்தர சுவனத்தில் கொண்டு சேர்க்கக்கூடியது ஏகத்துவம்.